இந்த வீடியோவில் பிபிஆர் வேக்சினை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆடுகளுக்கு பிபிஆர் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதேமாதிரி எந்த வேக்சின் போடணும், பிபிஆர் வந்த ஆடுகளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேங்களா, இதை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் பிபிஆர் இது எக்காரணத்து கொண்டு வந்து நீங்கள் போடுறதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. இப்போ நீங்கள் ஆடு பிபிஆர் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டாக்டரை வச்சு தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா, நீங்களாம் வந்துட்டு எதையுமே போடக்கூடாது. இது நான் ஏன் வீடியோக்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தேடை மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த வீடியோட டிஸ்க்ளைமர். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் பிபிஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஆர் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்துட்டு சில அறிகுறிகள் வந்துட்டு தென்படும். எப்படின்னா, இப்போ ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக சளித்தொல்லை நிறையவே இருக்கும், ரொம்ப மூக்கெல்லாம் ஒழிவிட்டாக இருக்கும், சளித்தொல்லை அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வாய்ப்புண்ணு அதிகமாக இருக்கும், கொப்பளம் வாயெல்லாம் புண்ணு அது மாதிரி இருக்கும். ஸோ காய்ச்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே கழிச்சலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தட் கோட் இஸ் அஃபெக்டட் பை பிபிஆர். ஓகே, ஸோ அந்த கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிஆரில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அந்த கோட்டை நீங்கள் சக்ரிகேட் பண்ணிடணும், தனியாக பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் பிபிஆர் வந்துட்டால் அது வந்துட்டு ஆடுகள்லாம் சாகுது அப்படின்னா, இப்போது ஆடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிபிஆர் வரும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ஆடுகளுக்கு வந்துட்டு வாயெல்லாம் புண்ணு அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய் புண்ணு இருக்கிறது மூலயமா தீவனம் வந்துட்டு ஒழுங்காக எடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி தீவனம் எடுக்காது. அதுக்கப்புறம் தீவனம் எடுக்காமல் போனதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காய்ச்சல் அதிகமாக இருக்கும். காய்ச்சல் இருக்கிறதுனால ஆடு வந்துட்டு ரொம்ப டல்லாக வீக்காக இருக்கும். ஓகேங்களா, அது சோர்ந்து போயிருக்கும். அதேமாதிரி இருந்து பார்த்திங்கன்னா ஆடு வீக் ஆகி கடைசியாக வந்துட்டு செத்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ரு. இதுதான் அதனால தான் வந்துட்டு ஆடு உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர், இப்போ நீங்கள் இந்த பிபிஆர் ரேட்டு வந்துட்டு இதோட ரேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஆர் வேக்சின் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, இந்த பிபிஆர் வேக்சினோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு லிக்யூட் பாட்டிலில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 495 ரூபா வரும். ஓகேங்களா, அரௌண்டு 500 வச்சுக்கோங்களேன், அரௌண்டு 500 வந்துடும். இந்த 495 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பாட்டில், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இப்போ இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு 100 ஆடுகளுக்கு நீங்கள் போட்டுடலாம். ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 100 ஆட்டுக்கு போட்டுடலாம். அப்போது இதில் 100 ml இருக்கும். அப்போது ஒரு பாட்டில் வாங்கி 100 mlக்கு போட்டுடலாம். அதாவது ஒரு பாட்டில் 100 ml இருக்குமாங்கிறதெல்லாம் செகண்டரி மேட்டருங்க. ஒரு பாட்டில் வாங்கினா 100 mlக்கு 100 கோட்டுக்கு போடலாம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வேக்சின் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் வேக்சின் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது கூடவே இன்னொரு வந்துட்டு ஒரு டைலூண்ட் மாதிரி ஒரு லிக்யூடு மாதிரி ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு 100 ml இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு வேக்சின்லாம் போடணும். இப்போ இது 100 ml இருக்குன்னா அப்போது ஒரு கோட்டுக்கு, அது 100 ஆட்டுக்கு அப்படின்னா ஒரு கோட்டுக்கு 1 ml தான் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ஆட்டுக்கு 1 ml மட்டும்தான் போடணும். ஓகேங்களா, சிரஞ்சில் இழுத்து 1 ml தான் போடணும். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறேன் அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த டைலூண்ட்டையும் இந்த வேக்சின் இது ரெண்டுத்தையுமே கலந்து தான் போடணும். ஓகேங்களா, ஆடுகளுக்கு சுமார் அதாவது 1 mlலேருந்து ஒரு 100 ஆட்டுக்கு போட்டிங்கன்னா 100 ml வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நீடிலுக்கு வரும். நீடில் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, 18 காஜ் நீடில் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு 18 காஜ் நீடில். ஸோ இந்த நீடில் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு மருந்து வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். அதேமாதிரி உள்ள சதைக்குள்ளே இறங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இறங்கும். ஓகேங்களா, ஸோ 18 காஜ் நீடில் வந்துட்டு ரொம்பவே மேண்டிட்டரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சு. இப்போ இந்த சிரஞ்சில் தான் நிறைய பேர் வந்துட்டு சொதப்புவீங்க. சிரஞ்சி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 10 ml சிரஞ்சி இப்போ எடுக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 10 ml சிரஞ்சி. நான் நிறைய எல்லாத்திலையும் நான் வீடியோவில் காமிக்கல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதனால் நான் காமிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ml சிரஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 10 ml விட 1 ml அதிகமாக தான் இருக்கும் அந்த சிரஞ்சில். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதேமாதிரி நீங்கள் 5 ml சிரஞ்சி எடுக்கிறீங்கன்னா 5 ml விட 6 ml இருக்கும் அந்த சிரஞ்சில். புரிஞ்சுக்கணும் நல்லா. 10 ml எடுக்கிறீங்கன்னா அது 1 ml அதிகமாக இருக்கும் அந்த சிரஞ்சில். அதேமாதிரி 5 ml எடுக்கிறீங்கன்னா அதை விட 1 ml அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அதுவே 12 mm சிரஞ்சி எடுத்திங்கன்னா 12 mm தான் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் 12 mm சிரஞ்சியை வந்துட்டு 12 ml சிரஞ்சி வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணுறது. ஸோ 12 ml சிரஞ்சி நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபுல்லாக இழுத்திங்கன்னா 12 ml உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, அந்த 12 ml எடுத்து 12 ஆட்டுக்கு நீங்கள் போடலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு ml தான் நீங்கள் போடணும். அப்படி இல்லைனா 1 ml எடுத்து ஒவ்வொரு ஆட்டுக்கு கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா, யுவர் விஷ். பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுல்லாக இழுத்து ஒவ்வொரு ml போகிறது ரொம்பவே பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா,
ஃபைன். நான் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி போடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஆடுகளுக்கு முதல்ல நம்ம வேக்சின் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது வந்துட்டு 3 விதமான இடத்துல நம்ம 3 விதமான டைப்பில் நம்ம போடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சதைப்பகுதியில் நம்ம போடுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தோல் பகுதியில் போடுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு வழியாக போடுறது. ஓகேங்களா? ஸோ இது 3 டைப் ஆஃப் விதமாக நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் நம்ம வந்துட்டு இப்போ இந்த பிபிஆர் எப்படி போடணும் அப்படின்னா, பிபிஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோல் மூலயமா தோலுக்கு அடியில் போட வேண்டிய ஒரு வேக்சின். ஓகேங்களா? அப்போ தோலுக்கு கீழே தான் நம்ம போடணும். அப்போது பிபிஆர் போடும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம தோல் பகுதியில் போடும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த தோல் பகுதினா எங்கே வேணாலும் போடுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. தோல் பகுதியில் நான் இந்த 2 இடத்துல மட்டும்தான் போடணும். அதாவது கழுத்து பகுதியிலும் கால் பகுதியிலும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் போட முடியும். ஏன் அப்படின்னா அந்த 2 இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு சதை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கழுத்து பகுதியிலும் கால் பகுதியிலும் தான் நம்ம வந்துட்டு போட முடியும். இப்போ இந்த 2 இடத்துலையும் தோல் இப்படி இழுத்தா வச்சுக்கோங்களேன், இப்போ பிடிச்சி இழுத்தா வரும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் பிபிஆர் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கல. இதுக்கப்புறம் போடுறேன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு மட்டும் பாரு. அந்த தோல் பகுதியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா செதை வரும். அப்படியே நீங்கள் அந்த இன்ஜெக்ஷனை போட வேண்டியதான். பட் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், பிபிஆர் போடும்போது ஆடுகளுக்கு வலி இருக்காதுங்க. நீங்கள் வந்துட்டு டோன்ட் வரி. ஓகேங்களா? பிபிஆர் போடும்போது ஆடுகளுக்கு வலி இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அதேமாரி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆடுகளை பொறுத்து. பட் வலி இருக்காது. ஓகேங்களா? தோல் இழுக்கும்போது வரும். அப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஊசி போட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டு விட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? அதேமாரி இந்த பிபிஆர் ஊசி போடும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா பிபிஆர் போட்டதுக்கப்புறம் தேய்ச்சி கொடுக்கவே கூடாதுங்க. காய்ஸ் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், பிபிஆர் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த தேய்ச்சி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மருந்து வந்துட்டு வெளியே வந்ததுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மருந்து வெளியே வந்துடும். ஏன் வலிக்காத ஆடுகளுக்கு நீங்கள் வலிக்காது, அதனால் நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் மருந்து வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் அதேமாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர் வந்துட்டு வெள்ளாடுகளுக்கு எப்படி போடுறது, செம்மறி ஆடுகளுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி போடக்கூடாது. ஆக்சுவலாக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெள்ளாடுகளுக்கு போடுறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு தோலை பிடிச்சி முன்னே கழுத்து பகுதியோ இல்லை கால் பகுதியிலோ பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு தோல் தெரியும், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மருந்து உள்ளே வந்துட்டு போயிடும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, செம்மறி ஆடுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி முடிய ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடியிலே போட்டுறீங்க. நிறைய டைம் இது ஆக்சுவலாக நடந்திருக்கு. நாமளே பண்ணியிருக்கோம் அந்த மிஸ்டேக்கு. கவனிக்காமல் முடியிலே போட்டுருவீங்க, மருந்து உள்ளே போகாது, வெளியவே போயிடும். ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா அப்படின்னா அது உள்ளே வந்துட்டு முடி அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு மருந்து வந்துட்டு வெளியே போயிடும். அதனால் வந்துட்டு ஸ்டில் நீங்கள் நல்லா கவனித்து அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி உள்ளே இறங்குதான் கரெக்டாக சதியில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்துட்டு மருந்து வந்துட்டு உள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசி கவர் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதுக்கு அடுத்து இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு போடுங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு பிபிஆர் வந்துட்டு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக போடாதீங்க. உங்களுடைய வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நேரில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்களுடைய டாக்டரோட துணையோடு நீங்கள் வந்துட்டு பிபிஆர் போகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள கேட்டுக்கினே இது நாமளே போடலாமா சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கின்னு நீங்களாக வந்துட்டு போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட உதவியோடு போடுங்க. அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா?